ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தளபதி விஜய் அவர்களின் அரசியல் பயணம் சீக்கிரமாக தொடங்க உள்ளது கோலிவுட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர் தற்போது உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போதே சினிமாவில் இருந்து விலகி அரசியலில் ஈடுபட போவது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பாருங்க, இவரோட இந்த முடிவு டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கும் தெரியும் என சொல்லப்படுகிறது. தளபதியின் இந்த முடிவால பல முன்னணி இயக்குநர்கள் அதிர்ச்சியில் உள்ளார்கள். இதில் அட்லி, பிரதீப் ரங்கநாதன் போன்ற இயக்குநர்கள் கதை ரெடி செய்து வைத்திருந்தும் இயக்க முடியாமல் ஏமாற்றத்தில் உள்ளனர். இந்த நிலையில்தான் தளபதி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நடித்து வருகிறார். அடுத்து தளபதி 69 மட்டுமே கமிட்டாகி இருக்கிறார் என தகவல். இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் அல்லது வினோத் இயக்கலாம் என தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் தளபதி லியோ படத்தில் நடித்து அப்படம் நல்ல வசூலை ஈட்டியது. ரசிகர்கள் லியோ 2க்கு எதிர்பார்க்கும் நேரத்தில் ஏமாற்றம்தான் மிஞ்சியது. பாருங்க, ஆனால் லோகேஷ் கனகராஜ் தலைவர் 171 முடிந்ததும் விக்ரம் 2, கைதி 2 ஆகிய படங்களை இயக்க உள்ளார். இந்த படத்தில் விஜய் அவர்கள் நடிக்க வேண்டிய கேமியோ ரோல் காட்சிகளை லோகேஷ் ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டாராம். அதாவது லியோ படத்தோட படப்பிடிப்பின் போதே லோகேஷ் அதனை விக்ரம், கைதி படங்களின் 2ஆம் பாகத்தில் பயன்படுத்த பிளான் பண்ணிட்டாராம். என்ன ஒரு பிளான்! இதனால் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் இருந்து விலகினாலும் விக்ரம் 2, கைதி 2 படங்களில் அவரது கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் செம சூப்பராக இருக்கும் என தகவல். அது மட்டுமல்லாமல் இந்த காட்சிகளுக்கு நம்ம தளபதி அவர்கள் டப்பிங் பணிகளையும் முடித்து விட்டதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஃப்ரெண்ட்ஸ், என்னை கேட்டால் நம்ம தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் இருந்து கொண்டே சினிமாவில் நடிப்பார் என்றே சொல்லுவேன். அதாவது தலைவர் எம்ஜிஆர் மாதிரி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.